உடம்பு சரியில்லை மக்களே. நேற்று மழை பெஞ்சு அந்த மழையில் நம்ம நனைஞ்சு வேலைக்கு போய் காய்ச்சல் சளி எல்லாம் ஒரே டைமில் நம்ம உடம்புல குடி ஏறி உடம்பு சரியில்லாமல் ஆகி வாயெல்லாம் கசப்பாயிருச்சு. இந்த கசப்பான வாயில் இனிப்பான பொரி உருண்டை போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பொரி உருண்டை நேற்று இன்டர்வியூலேருந்து வர வழியில் பாட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வாங்கினது தான். நமக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நம்ம நண்பன் என்ன காலை சாப்பாட்டுக்கு அம்மா உணவகத்துலேருந்து 6 இட்லியை வாங்கிட்டு வந்துட்டு வர வழியில் மருந்தகத்தில் 4 மருந்து வாங்கிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணேன்னு தெரில. நம்மளும் இட்லியை வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாச்சு. என்ன சாம்பார் தான் லைட்டாக பத்தலாத விஷயம். அந்த அம்மா வந்து இட்லியை பற்றி நம்ம சொல்லி தான் தெரியுன்றதில்ல, உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் வைஸ் அருமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம வருமானத்துக்கு இந்த அம்மாவனத்தில் சாப்பிட்டா தான் கட்டுப்படி ஆகுது. ஒரு இட்லி மிக்க வைக்காமல் சாப்பிட்டு அடுத்து மாத்திரையை போட்டாச்சு நண்பர்களே. சுடு தண்ணியெல்லாம் குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அந்தளவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை டைமில் வந்து மழையாக நான் வேலைக்கு போகிறேன், அந்தளவுக்கு நான் கம்பெனிக்கு சின்சியாரிட்டியாக இருக்கேன்னு இல்லாமல் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை காட்டிலும் நமக்கு இங்கே வேறு எதுவுமே பெருசு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வரட்டாமே வீடியோ முடிஞ்சு